நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. ஒரு இடைவெளிக்கு பின்னால் உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு தான் சார் கேசி. சொன்னல பாட்ஷா அந்த ஷார்ட் இன்னும் என் மைண்டில் இருக்குன்ற போது சுரேஷ் சாரா அப்படின்னு நான் யோசித்தேன். வைஜிஎம் சாரும் சுஹாசினி மேமும் பெர்ஃபார்ம் பண்ணுறது அவங்க வந்து எந்த மீட்டர்லேருந்து எப்படியே ஏற்றி கொண்டு போகிறாங்க இமோஷன்ஸை, சின்ன சின்ன விஷயம் நடுவில் எப்படி இப்போ டயலாகோட நடிக்க வந்த ஆண்டுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா பட எண்ணிக்கைகள் ரொம்ப கம்மி. அது எப்போ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா? ஏன்னா அது நானே சூஸ் பண்ணுறது தான். நீங்கள் நடித்த படங்கள்லாம் பார்த்துருக்காரு உங்கள் கணவர்? எல்லாம் பார்த்ததில்ல, ஜோக்கர் பார்த்துருக்காரு, அப்புறம் ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருக்காரு வைபவோட ஆக்சிடென்டல் ஃபார்மர், அப்புறமா வந்து சாய் வித் சித்ரா. இப்போ மாமியார் மச்சிய மருமகளாக இருக்கீங்களா? ஆமாம், இப்போ வந்துட்டு நேத்தான் போனாங்க, என்னோட படம் ரிலீஸ்க்கு வந்தாங்க மாமனார் மாமியார் 2 பேருமே. அவங்க வந்து என்ன சொல்கிறது, இது வந்து நான் டிக்ஷனரியிலே எதிர்பார்க்காத ஒரு ஃபேமிலி. இல்லை இப்படிலாம் இருப்பாங்க, ஏன்னா ஹஸ்பண்டுக்கே நான் எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. நம்ம நிறைய பேரை என்ன சொல்கிறது பார்க்குறோம் நம்மளை சுற்றி, நானும் ரிலேஷன்ஷிப் தாண்டிலாம் வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஹஸ்பண்டுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப மினிமம் தான். எனக்கு வந்து என்னை கொஞ்சம் பிடிக்கணும், கொஞ்சம் எஃபர்ட், கொஞ்சம் அட்டென்ஷன் இருந்தால் போதும், இப்படி தான் என் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் இதெல்லாம் தாண்டி ஹஸ்பண்டே வந்து நிறைய லவ், நிறைய அட்டென்ஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. அதை தாண்டி இன்லாஸ்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லை எக்ஸ்பெக்டேஷனில். கரெக்ட். பட் அவங்க வந்து அவ்வளோ ஒரு நல்ல டைப். என்னோட மதர்-இன்-லா வந்து ரொம்ப சாஃப்ட், ரொம்ப நம்மளுக்கு பிடிக்கிறத செய்யணும், அவங்க என்ன நல்லா அங்கே வச்சுக்கணும், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கா எதுவுமே. இன்ஃபேக்ட் நான் அவங்கள அத்தம்மா தான் கூப்பிடுவேன். அவங்க ஊரில் வந்து மம்மி பாப்பாஜி, மம்மிஜி பாப்பாஜி அப்படி சொல்லுவாங்க. ஒரு விஷயம் கூட அவங்கள வந்து நான் பண்ணணும்னு அவங்க சொன்னதே கிடையாது. நானாக ஆசையாக பண்ணுறது தான், அவங்களோட ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது, ரிச்சுவல்ஸ் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க ஆசையாக நம்மளதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, நானும் ஆசையாக. இது வந்து ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் 2 ஃபேமிலியும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி 2 பேரும் என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு தருணத்துலையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணதோ புஷ் பண்ணதோ எதுவுமே கிடையாது. அண்ட் நிறைய விஷயங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி தான் செய்வாங்க. எங்கேயாவது வெளில போனாங்கன்னா என் ஞாபகம் வந்து ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. இப்போ வரும்போதும் எனக்கு அவங்க ஏதோ ஷாப்பிங் போயிட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ மாமனாரும் ஒரு ரொம்ப கூல் டைப், அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். என்னோடய விளாக்ஸ்லலாம் கூட அவரை நான் இன்க்ளூட் பண்ணுவேன். அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் அதிகம், செம்ம ஃபன்னாக பேசுவார். ஸோ இன்லாஸ் வந்து இப்படி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ ஐ திங்க் அது ஒரு பிளெஸ்ஸிங். ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி வந்து அமையிறது ஐ திங்க் பிளான் பண்ணி இது நடக்காதுல்ல. ஸோ அதனால் அது பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். என்ன கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் உங்களுக்கு? லாங்குவேஜ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட இங்கிலீஷில் பேசுவேன், மாமனாரோடையும் இங்கிலீஷில் பேசுவேன். அத்தம்மா வந்து என்கிட்ட ஹிந்தியில் பேசுவாங்க. ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, எனக்கு வந்து ஹிந்தியில் பேசுகிறதே சம்டைம்ஸ் நான் பிளாக் ஆகும், எனக்கு இங்கிலீஷ்லனா வேர்ட்ஸ் தேடி தேடி பேசணும், அதனால் நான் ஹிந்தி பேசுகிறேன், புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க பஞ்சாபிஸ். அவங்க சொன்னது என்னென்னா, பஞ்சாபி வந்து எடுத்தோடனே நீ கேட்க வேணாம், அது கன்ஃபியூஸ் ஆகிடும், ஃபஸ்ட்டு ஹிந்தி புரிஞ்சால் போதும், பஞ்சாபி தன்னால் உனக்கு வந்துடும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு. அப்புறம் அவங்க ஸ்லோவாக பேசி அவங்ககிட்ட நான் கதை கேட்டு அவங்க பேசினா ஃபுல் ஹிந்தி எனக்கு இப்போ புரியும். அப்படியா? ஆமாம், ஃபுல் கம்யூனிகேஷன். அவங்க என்கிட்ட பேசுகிறது ஹிந்தியில் மட்டும் தான் பேசுவாங்க, நான் பதில் சொல்கிறது இங்கிலீஷில் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியும், எனக்கு ஹிந்தி புரியும். எங்கள் 2 பேரோட பாண்டிங் அண்ட் கான்வர்சேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். மாமனாரும் ஹஸ்பண்டும் வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. அங்கே உள்ள ஹவுஸ் ஹெல்ப் தான் பஞ்சாபியில் பேசுவாங்க என்கிட்ட. அவங்களுக்கு எனக்கு புரியாதுன்னு தெரிஞ்சாலும் கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க. அவங்க பேசுறதுல எனக்கு அந்த பாபி மட்டும்தான் புரியும். பாபிக்கு அடுத்தது ஸ்பீடாக வேற பேசி முடிச்சிடறாங்க, நான் இப்படியே திருன்னு முழிப்பேன். அதுக்கப்புறமா ஆக்ஷனில் பேசி அந்த என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாங்கங்கிறத வச்சு ஒன்று புரிஞ்சுப்பேன். அதுலேயுமே நிறைய காமெடிலாம் நடக்கும் சம்டைம்ஸ். லாங்குவேஜ் ப்ராப்ளமில் அது காமெடியாக போயிடும், ஃபன்னியாக போயிடும். நிறைய வீடியோலையும் உங்கள் மாமனார் மாமியார் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா எனக்கு இந்த யூடியூப் கான்செப்டே லெவல் சொல்லி தான் ஆரம்பித்தேன். யூடியூப்னா நான் நினச்சேன் எனக்கு கண்டென்ட்லாம் கொடுத்துட்டே இருக்கணும், அது எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
பட் எனக்கு வேலை இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும், ஏன் நம்மளுக்கு வேலை வரல அப்படின்னு யோசிக்க தோணும். அப்போ லெவல் சொன்னார், யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் ஒர்க், இட்ஸ் லைக் யூஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் ஒர்க். ஸோ யூடியூப்பில் உனக்கு என்ன தோணுதோ நீ அந்த கண்டென்ட்டை தானே போட போகிற, யாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலையே, நீ தானே இதுக்கு பாஸ் அப்படின்னாரு. சரி, நான் அவர் சொல்லி நாங்கள் அதை ஒரு விஜயதசமியில் ஓப்பன் பண்ணது மெயில் ஐடி போட்டு, அதுலேருந்து 1 இயர் கழிச்சு தான் ஆரம்பித்தது கல்யாண டைமில். ஸோ அப்படியா இருக்கும்போது நான் பஞ்சாபில் இருக்கும்போது vlog பண்ணுவேன், ரெகுலராக vlog பண்ணுவேன். அங்கே அத்தம்மா மாமா எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணிப்பேன். அத்தம்மா கொஞ்சம் ஷை டைப், ஃபீல் பண்ணுவாங்க, ஷையாக ஃபீல் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்தாங்க, எட்டி பார்த்துட்டு அப்புறமா வந்தாங்க. மாமனார் வந்து ஐ திங்க் அவர் ஒரு பார்ன் ஆக்டர்னு நினைக்கிறேன். அழகாக வந்து என்ன சொல்கிறது, மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்குது. நான் சொல்லுவேன், மாமா நீங்கள் வந்து எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அழகாக வந்து ஏதாவது இப்போ ஒரு சமைச்சு நான் கொடுக்குறேன்னா ஒரு ஜட்ஜ் சொல்கிற மாதிரி கமெண்ட் சொல்லுவார். அதுக்கெலாம் வந்து ஐ திங்க் யூ ஹேவ் தி ஸ்கில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இல்லாட்டி ஷையாக ஃபீல் பண்ணலாம், இல்லை நம்ம சொல்லி கொடுக்குறதான் பேசணும், எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலாம் மாட்டேன். நேச்சுரலாக என்ன இருக்கோ அதுதான் என்னோட கண்டென்ட், பிளான்டாக எதுவுமே இருக்காது. பட் அவர் வந்து அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற ஒரு பர்சன், சார்மிங் பர்சன். அத்தம்மா ரொம்ப சாஃப்ட். அவங்க என்னோட ஆடியன்ஸ்க்கு என்ன ஒரு மதர் இன் லா டாட்டர் இன் லா பாண்டிங் இப்படி இருக்கா அப்படின்னு அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணி மதர் இன் லா விலாக்லாம் பார்க்குறாங்க. ஒரு இடைவெளிக்கு பின்னால் உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு தான் சாருகேசி. கண்டிப்பாக. எப்படி அமைஞ்சது? டைரெக்டாக அவங்க டீமில் இருந்து தான் பேசினாங்க. ரியாஸ் சாரோட டீமில் இருந்து கேட்டாங்க, இந்த மாதிரி டீம் டீட்டெயில்ஸோடு அமிச்சாங்க. அதுலேயும் நேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி. சொன்னல பாட்ஷா அந்த ஷார்ட் இன்னும் என் மைண்டில் இருக்குன்ற போது சுரேஷ் சாரா அப்படின்னு நான் யோசித்தேன். சரி ஓகே போய் கதை கேட்கலாம் அப்படின்னு போனது தான். ஸோ ஒரு ஸ்கிரிப்டை நரேட் பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அதில் அவர் ஒரு சீனில் வந்து சொல்லும்போது அவங்க அப்பா கிட்ட வந்து சாரி கேட்கலான்னு அந்த பையன் வந்து உட்காந்து சாரி கேட்பான், யார் நீன்னு கேட்டுருவாருன்னா அது நரேஷன்லேயே எனக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா அப்பா எனக்கு இல்லைன்ற போது அது மேபி எக்ஸ்ட்ரா எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த படமே எனக்கு கதை கேட்டு ரொம்ப இமோஷ்னலாகவும் இருந்தது. அண்ட் ஒரு பெரிய மியூசிஷியன் டக்குன்னு ஒரு அல்சைமர்ஸ் வந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ கஷ்டமான விஷயம் ஃபேமிலிக்கு அப்படின்றதெல்லாம் தோணி எனக்கு ஓகே சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் டீமும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீம், அவங்களோட காஸ்டிங் எல்லாம் வந்து இவங்க லெஜெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் கத்துக்குட்டியாக சுற்றிட்டு இருந்தது நாங்கள் தான். ஸோ அந்த அந்த லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய பெருமையாக நினச்சி தான் அந்த படம் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். அண்ட் அதில் ஒரு நெகட்டிவ் ஷேட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த சேஞ்ச் ஓவராக எனக்கு பிடிச்சது. நம்ம ஒரே மாதிரி கிராமத்தை சப்ஜெக்டாக பண்ணிகிட்டு இருக்கும் போது ஓகே இதில் எல்லா விதத்துலேயும் ஒரு வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்ட படம் சாருகி. சாரோட மேக்கிங்கும் சரி, அவர் வந்து ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் சொல்லிடுவார். அண்ட் நிறைய டைம் எடுத்துக்கவும் மாட்டார். ஸோ நிறைய கற்றுக்கிறதுக்கான உண்மையான ஒரு ஸ்பேஸாக இருந்தது. இப்போது நான் நடிக்கும் போது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு மானிட்டர் முன்னாடி சார் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன் நான். அவரே சொல்லுவார், இப்போ வந்து இந்த சீனை இவங்க எப்படி பண்ணுறாங்க பாரு அப்படின்னு. YGM சாரும் சுஹாசினி மேமும் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அவங்க வந்து எந்த மீட்டர்லேருந்து எப்படியே ஏற்றி கொண்டு போகிறாங்க இமோஷன்ஸை, சின்ன சின்ன விஷயம் நடுவில் எப்படி இப்போ டயலாகோட ஆக்ட் பண்ணுறது இல்லாமல் டயலாக்ஸ்க்கு நடுவில் உள்ள ரியாக்ஷன்ஸ் நிறைய எப்படிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் அந்த ஸ்பாட்டில் கற்றுக்கிட்டேன். அண்ட் சுஹாசினி மேம் கிட்ட கூட கேட்பேன், அவங்க எல்லா இதுலேயுமே இந்த ரெஃப்ரெஷ் டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் ஏன் மேம் இதை போடுறீங்க அப்படின்னா இமோஷ்னல் சீன் இல்லாததில் கூட. அப்போ அவங்க சொன்னாங்க, இது எனக்கு ஷாருக் கான் சொன்னது, எல்லா இதுலேயும் அந்த ட்ராப்ஸ் போட்டுக்கிட்டா கண்ணில் ஒரு 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 ஷைன் இருக்கும் அண்ட் இமோட் பண்ணுறது இன்னும் அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு சின்ன விஷயம் அவங்க கண்ணில் ஒரு சின்ன ஒரு பொன் சிரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிரிப்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் YGM சாரும் அந்த ஒரு அல்சைமர்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னசென்ஸ் காட்டுவார்ல, அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு விஷயமா நான் பார்த்தேன். ஸோ செட்டில் ஃபுல்லாக கற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் சத்யராஜ் சார் அவர் வந்து பயங்கரமாக கலாய்ச்சி காமெடியாக பேசிகிட்டு இருப்பார், சுற்றி எல்லோரும் சிரிச்சிட்டு தான் இருப்போம் விழுந்து. சடனாக வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கோன்னா எல்லாரும் இப்படி பேசிகிட்டே இருப்பார். சிவாஜி சார், நாகேஷ் சார், எம்ஜிஆர் சார், இந்த கதையெல்லாம் பேசி சிரிப்பாங்க. ஆனால் கையில் இவ்வளோ இந்த டைலாக் பேப்பர் நிறைய இருந்தது அவருக்கு. இப்படியே காலாட்டிகிட்டே வந்து இப்படி படிச்சுட்டே இருப்பார். அப்புறம் இந்த பேசி சிரிப்பார், திருப்பி படிப்பார், சிரிப்பார். அப்புறம் நான் கேட்டேன், சார் ஆனால் நீங்கள் வேறு லெவல் சார், எவ்வளோ சின்சியராக இதையும் பண்ணுறீங்க அம்மா ப்ரூவ் பண்ணணும்லம்மா அப்படின்னாரு. சார் நீங்கள் எவ்வளோ பண்ணி ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாதுமா, சினிமாவில் தினம் நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. இப்போ சத்யராஜ் சார் பர்ஃபார்மன்ஸ்க்குன்னு யாரும் வந்து இப்போ இனிமேல் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அண்ட் எவ்வளவோ படங்கள் அவர் பண்ணிட்டார். பட் ஸ்டில் அவரோட தாட் பாருங்களேன், நம்ம தினம் ப்ரூவ் பண்ணணும். அதுவே எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. ஸோ அவங்களோட அண்ட்
பயங்கரமாக பாராட்டுறாங்க. இவ்வளோ இந்த படத்தில் உங்கள் நடிப்பே ரொம்ப பாராட்டினார் அவர். ஆமாம், ரொம்ப ஜெனரஸான ஒரு அப்ரிசியேஷன். அது எனக்கு வியப்பாக இருந்தது. இத்தனை நாள் பண்ணிட்டு வந்த படங்களில் இவ்வளோ பாராட்டுகள் வந்து நான் கேட்டதே இல்லை. டைரக்டர் வந்து ஷூட் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு தேங்க்ஸ் நோட் அனுப்பிச்சு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சார். அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அவருக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், அடுத்தடுத்த வேலை இருக்கும். அண்ட் நம்ம வேலை நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அவங்க யூஸ்வலாக என்னென்ன அவங்கவுங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்படி போயிடுவாங்கல்ல. பட் அவர் திரும்பி பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. திரும்பி பார்த்து அவர் இந்த கேரக்டர் நீ எப்படி பண்ணுவேன்னு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், பட் நீ அந்த இதை அவ்வளோ அழகாக பண்ணேன்னு ஒரு பெரிய நோட் அனுப்பிச்சு தேங்க்யூ அப்படின்னு அனுப்புகிறாரு. அண்ட் சத்யராஜ் சார் எனக்கு கால் பண்ணுறாரு. நான் பஞ்சாபில் இருக்கும்போது அவர் நம்பரே என்கிட்ட இல்லை. நான் சத்யராஜ் பேசுகிறேமான்னொடனே எனக்கு ஷாக்கு. உடனே அவர் என்கிட்ட அவ்வளோ நேரம் பேசினார். ஒரு 20 மினிட்ஸ் கிட்டக்க வந்து புகழ்ந்து பேசுகிறாரு. நான் ஃபுல் டைம் வந்து தேங்க்யூ சார் இதுதான் சொல்லிட்டுருக்கேன். அவர் வந்து கம்பேர் பண்ணி பேசினார். நான் வந்து சிவாஜி சாரோட ஒரு படம் பண்ணேம்மா, எனக்கு 2 நாள் ஆச்சு. உள்ளே வந்து நான் நடுங்கிட்டு தான் இருந்தேன், நர்வஸாக இருந்தேன். ஆனால் நீ வந்து யார் தலைவாசல் விஜய் இருக்காரு, வைஜிஎம் இருக்காரு, சுஹாசினி இருக்காங்க, நீ அசால்ட்டாக அடித்து போயிட்டே இருந்தவா அப்படின்னு நிறைய பேசினாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு ரொம்ப இமோஷனலாக இருக்குது, தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன எஃபோர்ட் போட்டு கால் பண்ணுறாங்கல்ல. டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம், படம் பார்த்து நல்லா பண்ணியிருக்கா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். நம்பர் வாங்கி கால் பண்ணுறாரு. அடுத்தது தலைவாசல் விஜய் சார் கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுறாரு, அப்ரிஷியேட் பண்ணுறாரு. சுஹாசினி மேம் ட்ரெய்லர் லான்ச்சில் அவ்வளோ பாராட்டுறாங்க. அதெல்லாம் எடுத்து நான் கிளிப்பிங்காகவே எடுத்து என்னோடய பேஜில் போட்டேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங். இவங்க எவ்வளவோ பேர் டைரக்டர்ஸை பார்த்துட்டு வந்திருக்காங்க, எவ்வளவோ ஹிட்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்மளை பாராட்டுறாங்களே அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங். அண்ட் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறதை நான் அதுவும் ஒரு லேர்னிங்காக பார்க்குறேன். இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். பட் அதை சொன்னால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதுவும் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அருள்நிதியோட படம். அருள்நிதி சார் வாய்ப்பு வந்து சுகுமார் சார் மூலியமாக எனக்கு வந்தது. கேமராமேன். ஏன்னா நானும் அவரும் ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் படம் பண்ணோம். அந்த படம் ஷூட்டிங் அப்போவே வந்து தேன் படம் ரிலீஸ் ஆயிருந்தது தேட்டரில். ஸோ அப்போ எல்லாம் தேட்டர் போய் படம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இமோஷ்னல் மூவி, பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லான படம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு இந்த படம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு சுகுமார் சார் சொன்னார், தேன் படம் பார்த்தோம்ல, அந்த கணேஷ் வந்து உங்களுக்கு படம் கதை சொல்லணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே அப்படின்னு நான் கேட்டேன். வில்லேஜ் பேக் ட்ராப் சொன்னாங்க. அந்த டைமில் என் மைண்ட் செட் இருந்தால் திருப்பி வில்லேஜாக பண்ணி நம்மளே அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுமோ அப்படின்னு யோசித்தேன். சரி சார், இல்லை சார் இப்போத்துக்குள்ளே நிறைய வில்லேஜாக வந்துருச்சு சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு வாட்டி எனக்காக கதை கேளுங்க சிஸ்டர், பிடிக்கலன்னா ஓகே அப்படின்னாரு. சரின்னு போனேன். ஆக்சுவலி நோ சொல்கிற ஐடியாவில் தான் போனேன். அப்புறம் வந்து அவர் சொன்ன கதை கேட்டோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. அது ஒரு கட் ஃபீலிங்கில் தான் ஒரு படம் பண்ணுறதே. ஓகே இந்த படத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துருச்சு அப்போவே. சரி பண்ணுறேன் சார்னு அங்கேயே சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ அருள்நிதி சார் படத்தில் இல்லை. அப்போ வந்து ஆரவும் நான், ஏன்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் போர்ஷன் எடுத்துட்டு தான் அவங்க வந்து ஹீரோஸ்க்கு போட்டு காமிச்சிட்டு கமிட் பண்ணலான் இருந்தாங்க. ஸோ அப்போ அருள் சார் படத்தில் இல்லை. எங்கள் ஸ்கெடியூல் முடித்ததுக்கு அப்புறமா இந்த ஃபுல் ரஷ் எடுத்துட்டு அப்புறமா அருள்நிதி சாருக்கு போட்டு காமிச்சிட்டு அவர் படத்தில் வந்தோடனே படம் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. அப்போவே நடிக்க வந்த ஆண்டுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா பட எண்ணிக்கைகள் ரொம்ப கம்மி. அது எப்போ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா? ஏன்னா அது நானே சூஸ் பண்ணுறது தான். இப்போ சுத்தமாக வராமன்னு கிடையாது, வருது. அதாவது ஒரு கட் ஃபீலிங்கில் தானே ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். அது எனக்கு தோணலைன்னா பண்ண மாட்டேன். அப்படியா? ஆமாம். ஏன்னா என்னோட ரீசனிங் ஒரு படம் பண்ணுறதுக்கு எனக்கு பண்ணணும்னு தோணணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு வேறு இருக்குது, ஈவெண்ட்ஸ் இருக்குது, டெலிவிஷன் ஷோஸ் இருக்குது, கேம்பெயின்ஸ் இருக்குது போகலாம். ஸோ அண்ட் ஒரு விசிபிலிட்டிக்கு அகெயின் சோஷியல் மீடியா இருக்குது, டெலிவிஷன் ஷோஸ் பண்ணலாம். ஒரு படம் பண்ணுறது நான் பேஷனால் மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தோணணும், ஓகே இந்த டீமில் நான் இருக்கணும், இந்த படத்தில் இருக்கணும், இல்லை இந்த ஒரு சீனுக்காக நான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அந்த படம் பண்ணலான்னு. ஸோ அது என்னோட டெசிஷன் தான். அதனால் டிஸ்டர்ப் பண்ணல. மேபி ஏன் எனக்கு ஒத்துக்கணும்னு தோன்ற படங்கள் அளவு கம்மியாக வருதுன்னு வேணால் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா நிறைய நல்ல படங்கள் வருதுல்ல, அத்தனை நல்ல படங்களில் எனக்கு வர்றது கம்மியாக இருக்கே அப்படி வேணால் யோசிச்சிருக்கேன். தியேட்டரில் பார்க்கும்போது சரி இந்த படங்கள்லாம் ஏன் நம்மளுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். அது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ரம்யாவுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் யார்? எனக்கு அனுஷ்கா மேம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடினா ராதிகா மேம், ஊர்வசி மேம், ரேவதி மேம் அந்த டைமில் பிடிக்கும். இப்போ வந்து நித்யா மேனன் ரொம்ப பிடிக்கும். உங்கள் நடிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு கதாபாத்திரம் சொன்னோடனே அதை உள்வாங்கிக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணுவீங்களா, இல்லை டேரக்டருடைய துணை எடுத்துக்குவீங்களா?
ஒவ்வொரு படமே வந்து டைரக்டரும் எனக்கும் உள்ளதை வச்சு தான். இப்போது நண்பகல் நேரத்து மயக்கம் வந்து எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு டே வந்து 8 டேக்ஸ் போச்சு ஒரே ஷாட்டு. எனக்கு அப்போ கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அவர் வந்து எனக்கு யூஸ்வலாக நடித்து காட்ட மாட்டாங்க, நான் நடித்து காமிச்சு பண்ணது கிடையாது. ஸோ அதுக்கு பழக்கப்படாததுனால எனக்கு வந்து ஒரு சீன் சொல்லுவாங்க, ஓகே சார் நான் பண்ணுவேன், அதில் சேஞ்சஸ் சொன்னால் நான் பண்ணிப்பேன். ஸோ ஒரு 1 டே ஆஃப் ஷூட் இல்லை 2 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிடும் டைரக்டர் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. இந்த மீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே நான் படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக வச்சுப்பேன். நண்பகல் நேரத்து மயக்கம் போகும்போது அவர் நடித்து காமிச்சார். அந்த மம்முட்டி சார் வீட்டுக்கு வந்தோடனே நான் அப்படியே ஷாக் ஆகி வெளில வர சீனை எனக்கு நடித்து காமிச்சார். நான் என்ன நினச்சிட்டேன், அப்போது நடித்து காட்டுறாங்கன்னா இதே மாதிரி நான் பண்ணணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு அவரை மாதிரி பண்ண இமிட்டேட் பண்ணேன். அதுக்காக தான் டேக் மாதிரி போயிட்டே இருந்தது. எனக்கு என்னென்னா, அப்போ நான் ஒழுங்காக இமிட்டேட் பண்ணல, அவரை மாதிரி ஒழுங்காக அதே மாதிரி நடித்து காட்டலன்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப பண்ணுறேன். பண்ணி கடைசியாக டேக் ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் நான் டைரக்டரை கூப்பிட்டு பேசிட்டேன், சார் நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நடித்து காட்டுறத நான் அப்படியே நடிக்கணுமா, இல்லாட்டி நீங்கள் சொல்கிறத வந்து நான் பண்ணலாம், அதில் சேஞ்சஸ் சொல்வீங்களா அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்த இமிட்டேட் அப்படியே பண்ணுறதுல எனக்கு ஐ திங்க் கஷ்டமாக இருக்குது. அது என்னோட பாடி லாங்குவேஜ், என்னோட யோசனை இல்லாமல் நான் இன்னொருத்தங்க கஷ்டம். ஸோ அதில் வந்து அது கான்ஷியஸாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கேட்டோன்னே அவர் அப்போ சொல்லிட்டார், இல்லைம்மா இதுதான் இந்த கேரக்டர் அப்படின்னு அந்த கேரக்டரோட ஒரு பேக் ஸ்டோரி சொல்லிவிட்டு இதை மைண்டில் ஏற்றிக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அப்போ அந்த ஒரு இது வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் டக்குன்னு ஆயிடுச்சு. குட்லாம் சொன்னார் ஒரு ஷார்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு நடித்து காட்டல, அவர் இமிட்டேட் பண்ணல நான். ஸோ ஐ திங்க் என்னோட ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு ஒரு இதை சொன்னால் நானாக என்னோட இதில் பண்ணுறது, அதில் சேஞ்சஸ் சொன்னால் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறேன். நீங்கள் நடித்த படங்கள்லாம் பார்த்துருக்காரு உங்கள் கணவர்? எல்லாம் பார்த்ததில்ல, ஜோக்கர் பார்த்துருக்காரு, அப்புறம் ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருக்காரு வைபவோட ஆக்சிடென்டல் ஃபார்மர், அப்புறமா வந்து இது இப்போது அருள்வான் பார்த்தாரு. உங்கள் நடிப்பை பற்றி அவருடைய விமர்சனம் என்ன? ஏன்னா பற்றி அவர் விமர்சனம் நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்லுவார், நேச்சுரல் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவார். மற்றபடி எதுவும் பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது. பட் ஐ திங்க் இஸ் அ வெரி குட் கிரிட்டிக். எதாவதுனா ஓப்பனாக சொல்லார். இந்த படங்கள் நிறைய பார்க்க மாட்டார் அவர். அப்படியா? ஆமாம், டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்பார். அண்ட் அவருக்கு பிடிச்ச ஜானர்னா சயின்ஸ் ஃபிக்ஷன். எனக்கு த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் த்ரில்லர் அதிகமாக பார்ப்பேன். ஏதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அவர் பார்ப்பார். படங்கள் வந்து லியோ படம் ரிலீஸ் ஆனும் போது நான் மார்னிங் ஷோ 7 AM ஷோ பெங்களூரில் இருந்தோம், போகலாம் அப்படின்னு. ஹூ வில் வாட்ச் மூவிஸ் அட் 7 AM அப்படின்னாரு. ஹூ வில் வாட்சா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 o'clock போகிறோம். அவர் சொல்ல, நீ மட்டும் தான் எப்படி நினச்சா, எனக்கு தேட்டர் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாரு. அவர் ஷாக் ஆகிட்டார். 7 மணிக்கு தேட்டர் ஃபுல்லாக இவ்வளோ பேர் படம் பார்க்குறாங்களா, ஏன்னா விஜய் சார் அங்கே ஃபுல்லாக கொண்டாடி பார்த்துட்டு இருந்தாங்க. விஜய் பெரிய ஃபேனா நீங்கள்? ஆமாம், நான் வந்து எல்லா விஜய் சார் படமும் ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவரை நான் கூப்பிட்டு போகிறேன் 7 மணி ஏன்னா இங்கெல்லாம் 9 o'clock தான் ரிலீஸ். பெங்களூரில் மட்டும் தான் 7 AM ஷோ போட்டிருந்தாங்க. சரின்னு போயிட்டு அவருக்கு எல்லாரும் என்ன இவ்வளோ காலையில் படம்லாம் பார்க்குறாங்களேன்னு அவருக்கு ஷாக் ஆகிட்டார். அப்புறமா வந்து என் கூட பார்க்குற படங்கள் தான் அதிகம். இங்கே வரும்போது மஞ்சுமல் பாய்ஸ் கூப்பிட்டு போனேன், அது அவருக்கு பிடிச்சது. நிறைய படங்கள் அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு போயிட்டேன். தியேட்டர்ஸ்க்கே நிறைய படம் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நிறைய படங்கள் அவர் கொஞ்சம் பார்க்குறாரு. பட் நிறைய படங்கள் பார்க்காட்டியுமே ஐ திங்க் ஒரு சென்சிபிளாக ஒரு கிரிட்டிசிசம் வைப்பார், படத்தை பற்றியோ இல்லை நடிப்பை பற்றியோ ஜென்ரலாக உள்ளதை பற்றி. அந்த மாதிரி சொன்னால் கேட்டுப்பேன், எடுத்துப்பேன். அவர் சினிமா கூப்பிட்டு வர ஐடியா இருக்கா? ஐ திங்க் அவர் ஆக்சுவலி நல்லா நடிக்க முடியும். நான் சொல்லுவேன், ஏன்னா எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, ஏதாவது காமெடி பண்ணோன்னா யாரையாவது இமிட்டேட் பண்ணி காமெடி பண்ணுவார். ஆனால் கேமரா ஷை, பயங்கரமாக கேமரா கான்ஷியஸாக இருப்பார். நான் விலாகுக்கே வரவே மாட்டார் கேமரா முன்னாடினா. நான் ஃபஸ்ட்டே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே சொல்லணும். வெட்டிங் டைம்லலாம் ஃபோட்டோஸ்க்கு அவரை வர வைக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஐயோ சரி, எனக்காக வந்து ஃபோட்டோஸ்க்கு நிற்பார். கேமராவை பார்த்தாலே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வந்து பழகிட்டார். ஏன்னா நிறைய இந்த ப்ரெஸ் ஷோ அதுக்கெலாம் வரமாட்டேன்னு சொல்லிவிடுவார், வந்தாக்க நிறைய கேமராஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அந்த கேமரா ஷை மட்டும் இல்லைன்னா ஐ திங்க் அவர் நல்ல ஒரு ஆக்டராகவே இருக்கலாம். அது ஐடியா இருக்கா? ஐடியா இருக்கு. நான் ஐடியா இருந்த நானே 10 வருஷத்தில் 10 படம் இருக்கேன். இனிமேல் தான் ஐடியாவே யோசிக்கணும். தெரில சார், எனக்கு தெரில. எனக்கு வந்து அவர் நடித்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, கண்ணு மூக்கு எல்லாம் அழகாக இருக்கும். எங்கள் அம்மா கருப்பு படம் பார்த்துட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க. எனக்கு மாப்பிள்ளையை பார்க்குற மாதிரியே இருக்குது. எங்கள் அம்மா ஃபோனில் அவர் பேர் சூர்யா சார்னு தான் சேவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பெங்களூரில் இன்ட்ரடியூஸ் பண்ண அம்மா ஆஷ்ரமில் வர வச்சு காமிச்சேன். அப்போ வந்து நாங்கள் லவ் பண்ணுறோம் அதெல்லாம் தெரியாது.
அப்போ வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இவர் பார்க்க சூர்யா சார் மாதிரியே இருக்கார்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போத்துலேருந்து சூர்யா சார்னு சேவ் பண்ணது இப்போ வரைக்கும் அவங்க ஃபோனில் சூர்யா சார்னு தான் இருக்குது. கருப்பு படம் வந்தோடனே எடுத்து அனுப்புகிறாங்க, பஞ்சாபில் இருந்தோம் நாங்கள். எனக்கு மாப்பிள்ளையை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அவர் அங்கே வரும்போது அதே கெட்டப்பில் உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஐ திங்க் அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம ரசிகர்களோட ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ. ரொம்ப உங்களோட ஷோக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார்.